ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7 வகை செய்திகளை உள்ளடக்கியிருக்கிறது. நம்பர் 1, காயின் ஆபேல் அவர்களின் பிறப்பும் தொழிலும். நம்பர் 2, காயின் ஆபேல் காணிக்கையும் அங்கீகாரமும். நம்பர் 3, காயின் ஆபேலை கொலை செய்தலும் அதனால் வந்த பதிலும். நம்பர் 4, காயின் தேவனிடத்திலிருந்து பெற்ற சாபமும் தண்டனையும். நம்பர் 5, காயின் குடும்பமும் அவன் வம்சமும். நம்பர் 6, லாமேக்கின் செயலும் செய்தியும். நம்பர் 7, சேத்தின் பிறப்பும் வம்சமும். இந்த தலைப்புகளின் கீழே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு உள்ளே இருக்கிற செய்திகள் உள்ளடங்கியுள்ளன. 4ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக 4 நபர்களை பார்த்தோம். காயின், ஆபேல், சேத், ஏனோஸ். காயின் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. 2, ஆபேல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. 3, சேத்து 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. 4, ஏனோஸ் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். முதல் நடக்கிற நிகழ்ச்சிகள் அல்லது முதல் சொல்லப்படுகிற செய்திகள். இந்த ஃபர்ஸ்ட் என்ற தலைப்பில் இந்த அதிகாரத்தில் 25 முதல்களை பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் என்று அழைக்கப்படுகிற இந்த முதல் செய்திகள் 25. நம்பர் 1, முதல் கர்ப்பம். நம்பர் 2, முதல் பிரசவம். நம்பர் 3, முதல் குமாரன். நம்பர் 4, முதல் சகோதரன். நம்பர் 5, முதல் குடும்பம். நம்பர் 6, முதல் விவசாயி. நம்பர் 7, முதல் மேய்ப்பன். நம்பர் 8, முதல் காணிக்கை. நம்பர் 9, முதல் பலிபீடம். நம்பர் 10, முதல் அங்கீகாரம். நம்பர் 11, முதல் புறக்கணிப்பு, ரிஜெக்ஷன். நம்பர் 12, முதல் காட்ஸ் கவுன்சிலிங், முதல் தேவ ஆலோசனை. நம்பர் 13, முதல் கொலை. நம்பர் 14, முதல் கொலைக்காரன். நம்பர் 15, முதல் இரத்த சாட்சி. நம்பர் 16, முதல் முக அடையாளம். நம்பர் 17, முதல் கட்டிட கலைஞன். நம்பர் 18, முதல் பட்டணம். நம்பர் 19, முதல் இரட்டை மனைவியை மணந்தவன். நம்பர் 20, முதல் கூடாரவாசி. நம்பர் 21, முதல் இசை கலைஞன். நம்பர் 22, முதல் ஆசாரி. நம்பர் 23, முதல் சகோதரி. நம்பர் 24, முதல் பேரன்கள். அண்ட் நம்பர் 25, முதல் தேவ நாமத்தை தொழுது கொண்டவர்கள். ஆக இந்த முதல் என்ற அந்த செயல்களை செய்தவர்கள் இந்த புத்தகத்தில், அதிலும் இந்த அதிகாரத்தில் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக காயின், ஆபேல் என்ற இருவரும் இந்த அதிகாரத்தின் முக்கிய நபர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 2 நபர்களுடைய வாழ்க்கையில் இருந்து ஒவ்வொருவராக நாம் போன வாரங்களிலே கவனித்தோம். அதில் முதல் நபர் ஆபேல். முதலாவது நல்லவர்களை குறித்து பேசுவோம். ஆகவேதான் முதலாவது ஆபேலை குறித்து நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். இன்று அவனுடைய சகோதரனான காயினை குறித்து படிக்க போகிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்
என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுதும் உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியின் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்காக நோத் என்னும் தேசத்தில் குடியேறினான். காயினுடைய வாழ்க்கையில் நடந்ததை வரிசையாக பார்க்கிறோம். கவனியுங்கள், காயினும் அவன் வாழ்க்கையும். காயினை குறித்த அறிமுகம். ஆதாம் ஏவாளின் முதல் மகன். ஆதியாகமம் 4:1. காயினுடைய எபிரேய பெயர் கேயின். பொருள் ஆக்குபவன், உடைமை ஆக்குதல் என்று பொருள். மேக்கர், பொசஸ்ட் என்று பொருள். காயினை குறித்து படிக்கும் பொழுது நல்ல ஆரம்பம். எல்லாருக்கும் இருக்கிற எதிர்பார்ப்பு தான் அவனை குறித்து இருந்தது. 4ஆம் அதிகாரம் 1 வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை கவனியுங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதி ஆகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். கவனியுங்கள், முதலாவது கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று அவர்கள் பெற்றோர்கள் ஆவலோடு பெற்றெடுத்த பையன், முதல் மகன், முதல் பிரசவம். முதலாவது பிறக்கிற அந்த பையன் மேல் இருந்த எதிர்பார்ப்பு பெற்றோருக்கு அதிகமாக இருந்தது. அதிலும் அவன் வளர்கிறான், வளர்ந்து வேலையை செய்கிறான், தொழில் ஆரம்பிக்கிறான், பயிரிடுகிறான். பிறகு காயின் தான் கடவுளுக்கு காணிக்கை கொண்டு வந்து வைக்கிறான். முதலாவது அவன் தான் துவங்குகிறான். நல்ல ஆரம்பம், நல்ல ஆரம்பம். ஆனால்
நலமல்லாத முறை. காயின் பிறக்கும் பொழுது எதிர்பார்ப்போடு பிறக்கிறான். ஆதாம் ஏவாள் அவனை பெற்ற பொழுதே தேவனால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லிதான் அவனுக்கு காயின் என்று பெயர் வைக்கிறார்கள். அதே போல அவன் நல்ல ஆரம்பம் என்றால் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன், அது ஒரு நல்ல ஆரம்பம். நிலத்தை பயிரிடுகிறவனாய் இருந்தான், நல்ல ஆரம்பம். அதே போல அவன் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தான், அதுவும் நல்ல ஆரம்பம். ஆனால் அவனுடைய வளர்ச்சியிலே வளரும்போது அவன் வாழ்க்கையில் இருந்த மாற்றங்களும் அவனுக்குள் இருந்த தீமையான காரியங்களும் அவனுடைய நல்லதை கெடுக்கிறதா இருந்தது. ஆகவே அவனுடைய நல்ல வாழ்க்கையிலுடைய பிற்பகுதியில் என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். நலமல்லாத குணம். நலமல்லாத குணம் என்னெல்லாம் நலமல்லாத குணம்? காயினுடைய வாழ்க்கையில எது விரும்பத்தகாத குணம்? காயினுடைய வாழ்க்கையில எது தேவன் விரும்பல, எதை மனுஷன் விரும்பல? ஓகே, நம்பர் 1, தேவன் முதலில் காயினை அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் அவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தேவன் காயினை அங்கீகரிக்கவில்லை. ஏன் காயினை அங்கீகரிக்கவில்லை? எடுத்ததுமே தேவன் ஒருவனை புறம்பே தள்ள, தூர தள்ள என்ன காரணமாய் இருக்கலாம்? என்ன காரணம் இருக்கும்? எதற்காக தேவன் காயினை அங்கீகரிக்கவில்லை? கவனிப்போம். நம்பர் 2, தேவன் காயினுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. ஒன்று அவனையாவது அங்கீகரித்திருக்க வேண்டும், அல்லது அவன் காணிக்கையாவது அங்கீகரித்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் இரண்டையுமே அங்கீகரிக்கவில்லை. ஏன்? தேவன் காணிக்கைக்காக காத்திருக்கிறவர் அல்ல. ஒருவேளை காயின் நல்ல காணிக்கையை படைத்திருந்தால் கூட அவனோ நலமல்லாதவனாய் நல்லவனாய் இல்லாது போயிருந்தால் தேவன் அதை அங்கீகரிப்பது இல்லை. ஏனென்றால் காணிக்கையை கொடுத்து தேவனை திருப்திப்படுத்த முடியாது, பணத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து. காரணம், தேவனுக்கு முதலாவது தேவை மனிதன். அவன்தான் முதலாவது தேவை. ஆகவே ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தது போல காயினை தேவன் அங்கீகரிக்கவில்லை, காயினுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. நம்பர் 3, ஏன் அங்கீகரிக்கவில்லை? அவனுடைய உள்ளான குணங்களை கவனிப்போம். அவன் எரிச்சல் உள்ளவனாய் இருந்தான். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் எரிச்சல் உள்ளவனாய் இருந்தான். அவனது மாம்சிக சுபாவத்தை அது காட்டுகிறது. காயினுக்குள்ளே ஒரு எரிச்சலின் ஆவி, எரிச்சல் இருந்தது. எப்பொழுது அந்த காணிக்கையை தேவன் ஏற்காமல் போன போதும் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டதையும் பார்த்த பொழுது அவனுக்குள்ளே ஒரு எரிச்சல் வந்தது. இது ஒரு நல்ல ஆவிக்குரிய குணம் அல்ல. காயினுடைய வாழ்க்கையும் ஆபேலுடைய வாழ்க்கையும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் பேசப்படுகிறது. காயினுடைய வாழ்க்கையும் ஆபேலுடைய வாழ்க்கையும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதாரணங்களாய் காட்டப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு ஆக்கியோன்கள் அதை கோடிட்டு காட்டுகிறார்கள். மிக முக்கியமான 3 காரியங்களிலே அந்த உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு போக போக பார்ப்போம். முதலாவது, எதற்காக காயினை தேவன் அங்கீகரிக்காமல் போனார்? நலமல்லாத அவனுடைய வாழ்க்கையில் இருந்த குணங்கள் தான் என்ன? ஆக எரிச்சல் இருந்தது. நம்பர் 4, முகநாடி வேறுபட்டது. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்ப எரிச்சல் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா
அதை தேவன் விரும்பல, அங்கீகரிக்கல, அதை தேவன் பார்த்து ரசிக்கல. ஏன்னா எரிச்சல் அவனை வேற ஒரு காரியத்துக்கு நகர்த்தி தள்ளுது. எரிச்சல் அவனுடைய முகத்தை கூட மாத்துது, முகத்தின் சுபாவங்களை மாத்துது, முக பாவங்களை மாத்துது, முகத்தின் அசைவுகளை மாத்துது. ஆக தேவன் ஒரு நல்ல மனுஷனுக்குள்ள இருக்கிற நல்ல பண்புகளை முதலாவது பார்க்கிறாரு. அதில் அவர் எந்த காம்ப்ரமைஸும் பண்றது இல்லை. ஒரு ஆவிக்குரியவனா ஆபேல் இருக்கிறான், ஒரு உலகத்தானா காயின் இருக்கிறான். இப்ப இந்த ரெண்டு பேருமே இன்றைக்கு இருக்கிற உலகத்தாருக்கும் இன்றைக்கு இருக்கிற சபையாருக்கும் ஆவிக்குரியவர்களுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் முன்மாதிரியான ஆட்கள். சரி, ஒரு மனுஷனுக்குள்ள எரிச்சல் என்ன செய்கிறது என்றால் அது அவனுடைய முகத்தையும் மாற்றுகிறது, அகத்தையும் மாற்றுது, முகத்தையும் மாற்றுது. சோ எரிச்சல் அகத்துல இருந்தா முகத்தையும் மாற்றுது. அப்போ தேவன் முகத்தையும் பார்க்கிறாரு, அகத்தையும் பார்க்கிறாரு. அதனாலதான் தேவன் பார்த்து கேட்டாரு, உன் முக நாடி ஏன் வேறுபடுது? அது என்ன முகம் வேறுபட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்கலாம். முக நாடி அப்படின்னா உன்னுடைய முகத்தில் இருக்கிற நரம்பு கூட தேவன் கவனிக்கிறார் என்று அர்த்தம். முகத்தில் இருக்கிற நரம்ப கூட. அப்போ காயினுடைய முகம் எரிச்சல் உள்ளவனா இருந்ததுனால அவன் முகம் கூட எரிச்சல் உள்ளவனா இருந்துச்சு. அதை தேவன் அங்கீகரிக்கல. நம்பர் 5, நன்மை செய்யாதவனா இருந்தான். இதெல்லாம் அவனுக்குள்ள இருந்த நலமல்லாத குணங்கள். நன்மை செய்யல, அதனால அவனுக்குள்ள நல்லது இல்லை. நம்பர் 6, தேவன் அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாமல் போனால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு தேவன் அவனை பார்த்து சொல்றாரு. அப்படின்னா காயின் நன்மை செய்யணும்ன்ற எண்ணம் அவனுக்குள்ள இல்லாததுனால தேவன் அவனுக்கு சொல்றாரு, நீ நன்மை செய்ய மாட்டியா? நன்மை செஞ்சா உனக்கு நல்லது வராதா? உனக்கு நன்மை இல்லையா அப்படின்னு தேவன் சொல்றாரு. ஒருவேளை நீ நன்மை செய்யாம போனா பாவம் உன் வீட்டு வாசற்படியில, உன் இதயத்தின் வாசற்படியில, உன் வாழ்க்கையின் வாசப்படியில படுத்திருக்கும் அப்படின்றாரு. சோ பாவம் வாசற்படியில் படுத்திருக்க இடம் கொடுத்தான். அதனாலதான் தான் சொந்த சகோதரனையே கொல்லுவதற்கு துணிந்தான். எந்த ஒரு செயலுமே, எந்த ஒரு பாவமே, எந்த ஒரு குற்றமும் திடீர்னு நடக்காது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடக்குது. ஆக முதல்ல எரிச்சல் வந்துச்சு, அது அவனுக்குள்ளவே பொங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய முக நாடி, முகம் வேறுபட்டுட்டே இருந்துச்சு. அவன் யாருக்கிட்டையும் நல்லா பேசவே இல்லை, சகோதரங்கிட்ட நல்லா பேசல, அவன்கிட்ட முகம் கொடுத்து பேசல, இன்பமா பேசல, சாந்தமா பேசல. சோ முகம் வேறுபட்டே இருந்துச்சு. அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் அவன் நன்மை செய்யறத நிறுத்திட்டான், நன்மையும் செய்யல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா வெளியே இருந்த பாவம் உள்ள வந்து வாசற்படியில படுக்கிற அளவுக்கு கிட்ட வந்துருச்சு. சோ இப்போ அவன் இன்னும் கொடூரம் உள்ளவனா மாறுறான். ஆக 7ஆம் குறிப்பு, அவன் தாயின் சாபத்தின் வாரிசா இருந்தான். என்ன சொல்றாங்க? ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட கனி இருக்குதே, பாவத்தின் கனி, அது அந்த கனியின் பிறப்பு தான் காயின், முதல் பையன். அவங்க எப்படி அந்த பாவத்தின் கனியை புசிச்சாங்களோ அதனுடைய வெளிப்பாடு தான், அந்த சாபத்தின் வெளிப்பாடு தான். தேவன் ஏவாளுக்கு சொன்னாரே, வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் வேதனை மிகவும் கொடிதாயிருக்கும். அது அவளுக்கு கொடுத்த நியாய தீர்ப்பு, சாபம். உன் வேதனை, பிள்ளை பெருத்து ஒரு வேதனை, அது இல்லாத அந்த பிள்ளைய வளர்த்து எடுக்கிறது ஒரு வேதனை.
அப்போ அந்த சாபத்தினுடைய முதல் வெளிப்பாடு இந்த முதல் பையன் வாழ்க்கையில நடக்குது. இவன் முதல் பையன் காயின். தேவன் அவளுக்கு என்ன சாபம் கொடுத்தாரோ அந்த சாபத்தினுடைய வெளிப்பாடு தான் காயினுடைய வாழ்க்கை. ஓகே, நம்பர் 8, அவன் பேச்சில் கோபம் கொண்டவனா இருந்தான். கவனிப்போம், 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். கவனிங்க, பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கவனிங்க, அவன் பேசினான். நலமல்லாத காரியம் காயினுக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கிறோம் வரிசையா. எதுக்காக? ஏன் தேவன் அவனை புறக்கணிக்கணும்? ஏன் தேவன் அவன் காணிக்கையை புறக்கணிக்கணும்? சோ ஒண்ணுக்கு பிறகு ஒண்ணு நடந்ததை வரிசையா வேதம் சொல்லி இருக்கு, அதுதான் பார்க்கிறோம். சோ அவன் பேசினா, ஆனா சமாதானமா பேசல. பேச்சு இப்ப மூர்க்கமா இருக்குது, கோபமா இருக்குது. அந்த கோபத்தின் பேச்சின் கோபத்தின் தன்மை கூட 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 அவன் அடுத்த அடிக்கு இன்னொரு பெரிய குற்றத்துக்கு நகர்த்தப்படுகிறான். பாருங்க, எந்த ஒரு கொலையும் திடீரென்று நடக்காது. எந்த ஒரு கொலையும் உலகத்துல ஒரு கொலை நடக்குதுன்னா ஒன்று நீண்ட நாள் புகையணும், உள்ளத்துக்குள்ளவே மனசுக்குள்ளவே புகையணும். இல்லை ஏதாவது ஒரு பழி தீர்க்கக்கூடிய காரணம் இருக்கணும். இல்லை ஒன்று வன்மமா இருக்கணும், பொறாமையா இருக்கணும், அல்லது பழி வாங்குதலா இருக்கணும். ஏதோ ஒரு காரணம் நீண்ட நாள் அவனை உறுத்து போய் அவன் கொலைக்கு தள்ளப்படுகிறான். சோ அது திடீர்னு நடக்காது. திடீர்னு நடந்தா விபத்து. இது விபத்து அல்ல. காயினுக்கும் ஆபேலுக்கும் நடந்தது விபத்து அல்ல, இயற்கை மரணம் அல்ல, ஏதோ பேச்சுல நடந்தது இல்லை. இது முதல்ல இருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது. சோ ஆபேல் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான், காயின் அப்படி அழைக்கப்படவில்லை. ஆக ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்குள்ள இடையிலே நடக்கிற வாழ்க்கை முறைதான் வேதத்தின் ஆரம்பத்திலேயே சொல்லுகிறது. ஆரம்பத்திலேயே சொல்லுகிற உதாரணம் இதுதான். ஒரு நீதிமான், ஒரு அநீதிமான், ஒரு நல்லவன், ஒரு கெட்டவன், தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனுக்கு பயப்படாதவன், ஒரு ஆவிக்குரியவன், ஒரு மாம்சத்துக்குரியவன். துவக்கத்திலேயே நடந்தது பாருங்கள் எப்படி. சரி, அவன் பேச்சில கோபமா இருந்தான். அப்போ பேச்சு தான் இவனை இன்னும் அடுத்த அடி தள்ளி இருக்கு. உண்மையிலே இவன் சாந்தமா பேசியிருந்தா இது நடந்திருக்காது, சமாதானத்துக்கு வந்திருந்தா நடந்திருக்காது. அப்ப இவன் கோபமா பேசியிருக்கிறான். இது ஒரு நாள் 2 நாள் நடந்திருக்காது, பல முறை நடந்திருக்கும். ஏன்னா கொலை செய்யற அளவுக்கு இவனுக்கு கோபம் மிஞ்சுகிறதுனா இது திடீர்னு நடக்கிற ஒரு நாள் சம்பவம் இல்லை இல்லை. ஆக நம்பர் 9, அவன் ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். விரோதமாய் எழும்பி கொலை செய்தான். இப்ப அவன் உண்மையிலேயே அடுத்த கடைசி அந்த பாவத்தினுடைய கொடூரமான கடைசி எல்லைக்கு தள்ளப்படுகிறான். அப்போ இதுல எதுவுமே சாப்பிட்டா நடக்கல, எதுவுமே கொலை செய்தான். பாருங்க 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி. அப்ப விரோதம் இருந்துச்சு. எவ்ரி ஆக்ஷனை பைபிள் கோடிட்டு காட்டிட்டே வருது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. கொலை செய்தான். இது அந்த குற்றத்தினுடைய உச்சகட்டம். முதல்ல உலகத்துல ஒரு சுபிட்சமான சுகமான செய்தி அப்படின்னு கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்தப்ப எல்லாம் சுகமா இருந்துச்சு. ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வந்தப்ப சுகமா சுபிட்சமான செய்திகள் கூட எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் மர்டர், முதல்ல ஒரு கொலை நடக்குது. அதிலும்
ஒரு கெட்டவன் கொலை செய்யப்படல, கொல்லப்பட்டது ஒரு நல்லவன். ஒரு நல்லவன் கொலை செய்யப்படுறான் அப்படின்னா அது பேர் அதிர்ச்சி. இவனை போய் கொன்னுட்டாங்களே, இவனை போய் கொன்னுட்டாங்களே அப்படின்னு. சோ ஒரு நல்லவனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு காயினுக்குள்ள வெறுப்பும் வன்மமும் பொறாமையும் விரோதமும் எரிச்சலும் வளர்ந்து கொண்டே போய் கடைசி எல்லையில அவன் கொலை செய்யப்பட்டான். எப்படி இந்த சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்றது கவனிங்க. ரெண்டு பேருமே காணிக்க சம்பவத்துக்கு பிறகு ரெண்டு பேருக்குள்ளமே பேச்சு அதிகமா இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே பிரதர்ஸ், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சு அதிகமான பேச்சு நடக்கல. ஆனா தொழில் ரீதியா இவங்க பேச வேண்டியது இருந்துச்சு. ஒருத்தன் மந்தைய மேய்க்கிறான், இன்னொருத்தன் பயிரிடுறான். எப்படி நடந்துச்சு கவனிங்க. ஒரு நாள் இந்த விரோதங்கள்லாம் புகஞ்சிட்டு இருக்கிறப்ப, இந்த பகை உணர்வு காயினுக்குள்ள இருந்தப்ப, இந்த கேப் அதிகமாயிட்டே வந்த நாட்கள்ல என்ன நடந்துச்சு, ஆபேலுடைய மந்தை காயின் நிலத்துக்குள்ள போயிட்டு, காயின் நிலத்துக்குள்ள போனப்ப என் லேண்ட்ல எதுக்கு உன் மந்தை வருது அப்படின்னு பார்த்து கேட்கிறான். அப்போ ஆபேல் சொல்றான், சரி இதுல என்ன இருக்குது, இதுல என்ன இருக்குது, நீ உடுத்துருத்து என் மந்தையினுடைய தோல் ஆடை இல்லையா, நீ குடிக்கிறது என் மந்தையினுடைய பால் இல்லையா, அப்படி இருக்கிறப்போ என் மந்தையினுடைய தோலை நீ உடுத்துற, என் மந்தை கொடுக்கிற பாலை நீ குடிக்கிற, அப்படி இருக்கிறப்போ இந்த மந்தை லேண்ட்ல மிதிச்சிருச்சேன்னு கேட்கறிய, இது என்ன நியாயம் அப்படின்னு ஆபேல் காயினை பார்த்து கேட்கிறான். இந்த பேச்சுவார்த்தை அதிகமா போறப்ப ஆபேல் நியாயத்தை கேட்கிறப்ப காயினால பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவனுக்கு உள்ளுக்குள்ளவே இருந்த எரிச்சல், உள்ளுக்குள்ளவே இருந்த விரோதம், உள்ளுக்குள்ளவே இருந்த பகை, உள்ளுக்குள்ளவே இருந்த பொறாமை எல்லாமே விஸ்தரிச்சு விஸ்தரிச்சு அவன் முகம் மாறிட்டு, அவனுடைய அகம் மாறிட்டு, அவன் பேச்சு மாறிட்டு, அவன் எதுலையுமே இப்போ காம்ப்ரமைஸ் ஆகி இறங்கி வரல. டோட்டலாவே அவன் மாம்சத்துக்குரிய மனுஷனாவே ஆக்ட் பண்றான். அப்படிதான் நடக்கிறான். இந்த வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கிறப்ப காயின் என்ன பண்றான், நேரா அவன் உழுதுகிட்டு இருந்த கலப்பையை எடுத்து அவன் மேல ஓங்கி அடிச்சிடறான். அவன் மேல ஓங்கி அடிச்சதுமே ரத்தம் பீறிட்டு செதறுது. அப்படியே மந்தை மேல ரத்தம் செதறுது, நிலத்துல ரத்தம் செதறுது. ஆபேல் அப்படியே கீழே விழறான். காயின் அடிச்ச அடியில ஆபேல் அதே இடத்துல ஸ்பாட்ல அவுட் ஆயிடுறான். ஸ்பாட் மரணம். அது அப்ப யாருமே இல்லை அங்க. சண்டை அன்றைக்கு இப்படிதான் ஆரம்பிச்சு. அவன் ஆபேலுடைய மந்தை காயினுடைய லேண்டுக்கு போய் மிதிச்சதுனால, காயின் அத விரோதத்துல கேட்டதுனால, ஆபேல் பதில் சொன்னதுனால பேசினான் அப்படின்னு வாஸ்துமே. காயின் ஆபேலோடு பேசினான். இதனால தான் சண்டை வந்துச்சு. இதுதான் பேச வச்சுச்சு. இதான் அந்த பேசினான்றது. அப்போ முடிவுல கோபப்பட்டவன் கலப்பை எடுத்து அவன் மண்டையில அடிச்சதுமே ரத்தம் பீறிடுது. அப்படியே பீறிடுது. அவன் இறந்ததுமே, ஆபேல் இறந்ததுமே காயின் அழறான். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அழறான். ஆபேல் ரத்தம் சிதறி கிடக்கிறான். ஆனா காயின் அழறான், ஐயோ தப்பு பண்ணிட்டேன், நான் ஏன் இப்படி தப்பு பண்ணேன், எதுக்காக நான் இதை பண்ணேன் அப்படின்னு. எதர்ச்சியாவும் நடந்துச்சு, அதே நேரத்தில் இது வளர்ச்சியாவும் நடந்துச்சு. எந்த கொலையுமே கொலை செய்யற வரைக்கும் கோபமா தான் இருக்கும், வெறியா இருக்கும், விரோதமா இருக்கும், பகையா இருக்கும். ஆனால் கொலை முடிஞ்சிட்ட பிறகு அவனை தனிமைப்படுத்தி பாருங்க, கொலை செஞ்சவனே. அப்ப அவன் யோசிப்பான், ஆடாட ஏன் இதை செஞ்சோம், ஏன் இதை செஞ்சோம், ஏன் நான் செஞ்சேன், எதுக்கு நான் செஞ்சேன், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். இதுதான் அவனுடைய ரியல் ஃபீலிங். ஒவ்வொரு கொலைக்காரனுக்கும் இந்த ஃபீலிங் தான் இருக்கும். ஒவ்வொரு கொலைக்காரனுக்கும் இதை தான் நினைப்பான், வெளியே சொல்ல மாட்டான். ஐயோ ஏன் இதை செஞ்சேன், ஏன் இதை செஞ்சேன், தெரியாத செஞ்சிட்டோம்,
தப்பி செஞ்சுட்டனோ, தவறா செஞ்சுட்டனோ, அவசரப்பட்டுட்டனோ, கொஞ்சம் நான் அதை யோசிக்காத போயிட்டேனே, கொஞ்சம் டிலே ஆகாத போயிடுச்சு, ஏன் நான் அங்க வந்தேன்? கொலை செய்யற ஒவ்வொருவனுடைய ஃபீலிங்கும் கொலை நடந்துட்ட பிறகு இந்த எண்ணத்துல தான் இருப்பான். என் அன்பு சகோதரனே, என் செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, கவனி. கொலை தீர்வாகாது, கொலை தீர்வாகாது. இந்த பூமியில ஒருத்தனுடைய ரத்தம் சிந்தப்படுமானால் யாரும் கேட்காது இருக்கலாம், அரசாங்கம் கூட உங்களை கவனிக்காது இருக்கலாம், நீதிமன்றம் கூட உங்களை விடுவிக்கலாம். ஆனால் ஒரு மகாதேவன் மேல இருக்கிறாரு. பூமியில ஒவ்வொரு மனுஷனுடைய ரத்தத்தையும் அவர் கவனிக்கிறாரு. காரணம் இல்லாமல் சிந்தப்படுற ரத்தத்தை கர்த்தர் விசாரிக்கிறவராய் இருக்கிறாரு. அந்த எண்ணம் உனக்கு இருந்தா விட்டுரு. என் செய்தியை தொலைக்காட்சியில கேட்கிற சகோதரனே, யாரையாவது கொல்லணும், கொலை பண்ணணும் நீ நினைச்சினா தயவு செஞ்சு விட்டுடு. அது உன் வாழ்க்கையை கெடுத்துரும், அது உன் எதிர்காலத்தையே அழிச்சிடும். ஒரு சின்ன எரிச்சல் வளர்ந்து விரோதமாகி பகையாகி உன் அகத்தை மாத்தி முகத்தை மாத்தி அது பேச்சுல கோபத்தை உண்டாக்கி கடைசியில நீ கொலைக்கு காரணம் ஆயிட்டீன்னா வாழ்க்கைய வாழாத போயிடுவே. அந்த கொலை வெறிய விட்டுடு, அது உன் வாழ்க்கையை பாதிக்கும், வாழ்க்கையை பாதிக்கும். காயின் அழறான். இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது, ஸ்பாட் அவுட், ஸ்பாட் அவுட். அப்போ அழுதுட்டு அவன் மேல ரத்தம், பூமியில ரத்தம், மந்தை மேல ரத்தம் சிதறி கிடக்குது. அப்பதான் தேவன் அவனை பார்த்து கேட்கிறாரு, ஹே காயின், 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 என்ன செஞ்ச, என்ன செஞ்ச, எங்க உங்க பிரதர், எங்க உன் சகோதரன் எங்க அப்படின்னு கேட்டா, see the reply, இந்த ரிப்ளை தான் அவனை இன்னும் கொடூரமானவனா நல்லவன் இல்லாதவனா இன்னும் மாத்துது. ஒரு கார்னருக்கு மேல போயிட்டா, ஒரு எல்லையை தாண்டி போயிட்டா இனி என்ன வந்தாலும் சரி அப்படின்னு சிலர் இருப்பாங்க. இப்ப கூட மனசு மாறல, இதுக்கு மேலையும் அப்படியே பேசுறான்னா சோ இனிமே இவன் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளவு தப்பு நடந்து கூட, இவ்வளவு காரியங்கள் நடந்து கூட அவன் பேச்சுல மாற்றம் இல்லை, எண்ணத்துல மாற்றம் இல்லை, சிந்தையில மாற்றம் இல்லை அப்படின்னா இவன் இனிமே எங்கிருந்து மாறுவான்? சோ அந்த எல்லைக்கு போயிட்டான் அப்படின்னா அந்த மனம் மாற்றத்துக்குரிய எல்லைன்னு ஒண்ணு இருக்குது. மனம் மாற்றத்துக்குரிய எல்லை, மனம் திரும்புதலுக்குரிய எல்லைன்னு ஒண்ணு இருக்குது. அது வரைக்கும் திரும்ப முடியும், அது வரைக்கும் திரும்பி வர முடியும். எவ்வளவு தான் பாவம் செஞ்சாலும், எவ்வளவு கொடூரமா இருந்தாலும் ஒரு எல்லைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த எல்லையிலிருந்து அவன் போய் திரும்பி வந்து, ஐயோ நான் பாவம் செஞ்சேன், நான் பாவி, நான் செஞ்சது தப்பு, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது இருக்கு. அந்த இருதயம் மனம் திரும்பக்கூடிய இருதயம். ஆனா இன்னொரு இருதயம் இருக்குது, அந்த எல்லையும் தாண்டி போகும். அது என்னன்னா, என்ன நடந்தாலும் திரும்புறதுக்குரிய வாய்ப்பே இல்லாத இருதயம். என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும் அந்த மனம் திரும்புறதுக்குரிய வாய்ப்பே இல்லாத போது, அதுதான் டோட்டலா தேவனை விட்டு போன இருதயம். அது ரட்சிப்பை இனி பார்க்காது, அது மீட்பை பார்க்க முடியாது, மனம் திரும்புதலை பார்க்காது, கண்ணீரை பார்க்காது, மனம் வருந்தாது, இருதயம் சாப்பிட்டாகாது, எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியாது. அப்படியே சில ஆண்கள் இருக்கிறாங்க உலகத்துல. நீங்க நினைக்கிறீங்களா, ஓ ஒருவேளை இவர் ஏதாவது கஷ்டம் வந்தா கர்த்தரை நோக்கி பார்ப்பாரு, வியாதிப்பட்டா ஆண்டவர் இடத்துல வருவாரு,
ஏதோ கையோ காலோ கண்ணோ மூக்க போனா கர்த்தரை தேடுவாரு அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல 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 சில இருதயம் இருக்குதே, அதெல்லாம் தாண்டி வந்தா கூட தேவனை நோக்கி பார்க்கிற இருதயமா இல்ல இருக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம், சே இந்த வியாதி வந்ததுல இருந்து அவன் மாறுவான் அப்படின்னு நினைக்கலாம். இல்லையே, மாறலையே. இவ்வளவு நஷ்டம் ஆச்சு, மாறுவாருன்னு நினைச்சோம், மாறலையே. ஸோ ஒரு பனிஷ்மெண்ட் வந்த பிறகு மாறலனா அதுக்கப்புறம் இன்னொரு பனிஷ்மெண்ட் சிவியரா இருக்கும். அதுலயும் மாறலன்னா அப்புறம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் தேவையில்லை, ஏன்னா டோட்டலா மாற முடியாது. இதுதான் பின்மாற்றம் அப்படின்னு பின்னால சொல்லுது. ஸ்பிரிச்சுவலா டீல் பண்ணா இதான் பின்மாற்றம். உலக பிரகாரமா டீல் பண்ணா இந்த இருதயம் தேவனை தேடாத இருதயம், பொல்லாத இருதயம், இது தேவனை அண்டாத இருதயம், தேவன் இல்லாத இருதயம். காயினை கவனிங்க, நலமல்லாத குணங்கள் அவன் வாழ்க்கையில. நம்பர் 10, அவன் தேவ சத்தத்துக்கு செவி சாய்க்காதவனா இருந்தான். தேவ சத்தத்துக்கு என்ன தேவ சத்தம் கவனிப்போம். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. 9ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? தேவன் கேட்கிறாரு, ஏய் காயின், ஏய் ஏய் என்ன என்ன பண்ண என்ன பண்ண, ஏன் எங்க உங்க பிரதர் எங்க, உன் சகோதரன் எங்க? தேவன் துடிச்சு கேட்கிறாரு. அப்போ அவன் பதில் சொல்லி இருக்கணும், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் எதர்ச்சியா நினைச்சு பண்ணல, நான் அடிக்கணும்னு அடிக்கல, அப்படியாவது சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லல. ஆனா பதில் என்ன சொல்லுது? எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ. சி வேர்ட், அவனுடைய வார்த்தையே அவனுக்கு விரோதமா சாட்சி சொல்லுது, இவன் இத பர்பஸா தான் பண்ணா அப்படின்னு. எதர்ச்சியா பண்றது வேற. அப்போ தேவன் கேட்கிறாரு, பதில் சொல்றான், நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ அப்படின்றான். நம்பர் 11, நான் அறியேன். நம்பர் 11, தேவனுக்கு விரோதமா அவன் சொன்ன பொய்யை பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எந்த இடத்துலயுமே அவன் இருதயம் சேஞ்ச் பண்றதுக்கு, மர்டர் நடந்த பிறகு கூட அவன் சேஞ்ச் ஆகல. சோ நான் அறியேன் அப்படின்னு பொய் சொல்றான். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனிடம், ஆண்டவரிடத்திலே போய், நான் என்ன காவலாளியோ என்று எதிர்த்து பேசுகிறவனை போல இருந்தான். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, நான் என்ன காவலாளியோ அப்படின்னு கேட்கிறான். ஆக இந்த 12 காரியங்களை வரிசையா கவனிச்சா, காயினுடைய இருதயத்துல அவன் நல்லவனா இல்ல, காயினுடைய பேச்சுல நல்லவனா இல்ல, காயினுடைய செயலில் நல்லவனா இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல அவனுக்கு கிருபையோ தயவோ இரக்கமோ பார்க்கக்கூடிய இடத்துல காயின் இல்லை. அப்போ டோட்டலாவே அவன் பாவத்தினுடைய அந்த வெளிப்பாடா இருக்கிறான், பாவத்தின் உடைய உருவமா இருக்கிறான், பாவம் அவனுக்குள்ளே வாசம் பண்ணது. இதுதான் தேவன் முதல்ல சொல்லிட்டாரு அவனுக்கு டீச் பண்றப்ப, பாரு பாரு பாரு, நீ நன்மை செய், அப்போ உனக்கு எரிச்சல் வராது. நன்மை செய், கோபம் வராது. நன்மை செய், விரோதம் வராது. நன்மை செய், முகம் நாடி மாறாது. நீ நன்மை செய், மேன்மை வரும். நன்மை செய், உனக்கு கிருபை வரும். எல்லாத்தையும் தேவன் அவங்கிட்ட சொல்லும். ஆண்டவர் இன்னும் வெளிப்படையா பேசுறாரு, நீ நன்மை செய்யலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு. ஸோ ஒரு காரியம், நாம கடவுளிடத்துல கிருபை பெறணும், மனுஷனிடத்துல கிருபை பெறணும் அப்படின்னா
ஈஸி அப்ரோச், நன்மை செய். அதுதான் தேவன் எதிர்பார்ப்பு. ஆரம்பத்தில் எந்த பிரமாணமும் கொடுக்கப்படல, எந்த புக்கும் இல்லை, எந்த நியாயப்பிரமாணமும் மோசே இடத்துல சொன்னது போல இங்க எதுவும் சொல்லப்படல. ஆரம்ப நாட்கள்ல, முற்பிதாக்கள் காலங்கள்ல ஒரு மனுஷன் தேவனை நெருங்கணும்னா, தேவனை சேவிக்கணும்னா ஒரே காரியத்தை தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த பிகினிங், ஆரம்ப நாட்கள்ல ஆதாம் ஏவாள் வாழ்க்கைய குடும்பத்தை தொடங்குறப்ப எந்த புக்கோட, கையில பைபிளோட எதுவுமே இல்லை, எந்த ஒரு புக்கு இல்லை. ஆனா தேவன் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வழி என்ன? நன்மை செய். நன்மை செய்யலன்னா பாவம் உன் வாசப்படியிலே வந்து படுத்துக்கும். அன்னைக்கு உன்னை தூண்டிச்சே, உன்கிட்ட பேசிச்சே, கனியை பார்க்க வச்சுச்சே, பறிக்க வச்சுச்சே, சாப்பிட வச்சுச்சே, அந்த பாவம் தூரம் இருக்காது, வாசப்படியிலே இருக்கும். பெட்டர் நீ என்ன செய்யணும்? நன்மை செய்யி, பாவம் உன்கிட்ட வராது. அதுதான் தேவன் அந்த நாட்கள்ல அவங்களுக்கு சொன்ன வேதம். ஈஸி அப்ரோச், ஈஸி அப்ரோச். இத காயின் செய்யல, காயின் செய்யல. ஓகே, சரி. இப்போ எதுக்காக காயின் ஆபேலை கொலை செய்தான் அப்படின்னு பார்த்தோம். மூணாவது ஒரு குறிப்பு, காயின் அந்த நன்மையை இழக்க என்ன காரணம்? அவன் வாழ்க்கையில வந்த சாபம் என்ன? நன்மை இழந்ததுனால. நம்பர் 1, அவன் சாபம், தேவனுடைய சாபத்தை பெற்றான். கவனிப்போம், 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். கவனிங்க, முதலாவது அவனுக்கு வந்த சாபம், தன் சொந்த சகோதரனை நீ கொண்ட, அதனால பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். கவனிங்க, இந்த வேர்டை தேவன் ஆதாமுக்கோ ஏவாளுக்கோ கூட யூஸ் பண்ணல. நீ சபிக்கப்பட்டிருப்பாயின்னு சர்பத்தை சபிச்சாரு. தேவனுடைய வாயிலிருந்தே வந்த சாபத்துக்கு ஆளானாம். நம்பர் 2, அவனுடைய நிலம் பலன் கொடாது போனது. படிப்போம், 4:12. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய். நம்பர் 3 பாருங்க, அவன் பூமியில நிலையற்று அலைகிறவனா இருப்பான். அப்போ இது ரொம்ப பெருசு. அந்த நாட்கள்ல இப்படி சொன்னதுமே அவன் பயந்துட்டான். இப்ப கூட அவன் மனம் திரும்பல, இப்ப கூட அவன் அழல, இப்ப கூட தேவனிடத்துல உதவி கேட்ட மாதிரி தெரியல. ஆனா இப்ப அவனுடைய பதில் பாருங்க, அவனுடைய பதில அவன் என்ன சொன்னான்? 4:13 வசனம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. அவன் சொல்ற பதில், அவன் சொல்றான், ஐயோ ஐம் சாரி அப்படின்னு வாயில வரல. அவன் சொல்றான், தண்டனை கொடுத்துட்டீங்க இல்ல, ஆனா இந்த தண்டனை என்னால தாங்கிக்கவே முடியாது, தண்டனை என்னால் தாங்கிக்கவே முடியாது. எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுடைய இருதயம் கடினமான இருதயமா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேச முடியும். அவனுடைய பேச்சு எல்லா இடத்துலையுமே ரொம்ப கொடூரமாவும், ரொம்ப ஒரு தாழ்மையோ அன்போ கனிவோ பயமோ இருக்கிற மாதிரி தெரியல எங்குமே. இந்த தண்டனை பெரியது. பாருங்க, 4:16. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். என்ன நடந்துச்சு? அவன் துரத்தப்பட்டான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கிற ஆக்ஷனை பாருங்க. அவன் நன்மை இழந்ததுனால என்ன நடந்துச்சு? நம்பர் 1, சாபம் பெற்றான். நம்பர் 2, நிலன் பலன் கொடுக்கல. நம்பர் 3, பூமியில அலைகிறவனா இருக்கிறான். நம்பர் 4, பெரிய தண்டனையா கருதுனா. நம்பர் 5, இந்த இடத்துல இருந்து துரத்தப்படுறான். இனிமே அவன் அங்க இருக்க கூடாது. அப்போ
அவன் பெற்றோர் வாழ்ற இடமோ அல்லது ஆதாமுடைய குடும்பத்தார் வாழ்ற இடமோ அவன் இருக்கக்கூடாது. அதனால அந்த இடத்துல இருந்து அவனை தேவன் துரத்துறாரு. நம்பர் 6, அவன் தேவ சமூகத்துக்கு விலகி நிலையற்று அலைவான். 4:14 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிங்க. நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். நான் இனிமே உங்க பிரசன்ஸ்லயே இருக்க முடியாது. உங்க பிரசன்ஸ்லயே இருக்க முடியாது. உங்க சமூகத்துல நான் நிலையற்ற அலைகிறவனா இருப்பேன் அப்படின்னு. சோ அவனுக்கு கிடைச்ச தண்டனையில தேவ பிரசன்னம் கூட இல்லை. இனிமே அவனுக்கு எந்த ஃபேவரும் இல்லை. ஒரே ஒரு சான்ஸ் கூட இல்லை. அதனால அவனை துரத்துறாரு. அடுத்தது அவனுக்கு கிடைச்ச சாபத்தினுடைய முடிவு பாருங்க. இவனை கண்டுபிடிக்கிறவன் கொன்று போடுவான். 4:14 4:14 என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை அப்போ கொன்று போடுவான். அவனுக்கே தெரியுது. இதுல இருந்து என்ன தெரியுது? நான் தேவனுக்கு பயப்படல, மனுஷனுக்கு தான் பயப்படுறேன். அதான் அவனுடைய பேச்சு. என்னை யாருன்னா கொலை செஞ்சிருவான். அந்த பயம். அவனே கொலை பண்ணிட்டான், அது அவனுக்கு குத்தல. அந்த கொலையை ஒருத்தர் விசாரிக்கிறாரு, அது அவனுக்கு நியாயமா படல. தான் செஞ்சது தப்பு அப்படின்னு அந்த நியாயத்தையோ குற்றத்தையோ அவன் ஒத்துக்கல. ஆனா அவன் பயப்படுற இடம் பாருங்க. மனுஷன் எவன்னா பார்த்தான்னா என்னை கொன்னுடுவானே அப்படின்றான். the same character people உலகத்தில் இருக்கிறாங்க. இதே கேரக்டர் ஆட்கள், காயினுடைய ஆட்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. ஸோ காயினுடைய காரியத்தெல்லாம் காரியன் எப்படி செஞ்சானோ அதே மாதிரி அவங்களும் செய்யறாங்க. காயின் கொலை செஞ்ச பிறகு எப்படி பேசுறானோ அப்படியே பேசுறவனும் இருக்கிறான். காயின் கொலை செஞ்ச பிறகு விசாரிக்கப்பட்ட பிறகு எதுக்குமே பயப்படாத, மனுஷனுக்கு மட்டும் பயப்படுறவன், மனுஷனை பார்த்து வாழ்றவன் அப்படியே இருக்கிறான். அப்போ இததான் புதிய ஏற்பாடு ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு கற்றுக் கொடுக்குது. காயினுடைய வாழ்க்கையும் ஆபேலுடைய வாழ்க்கையும். ஓகே, காயினை பற்றிய குண அதிசயங்களை சுருக்கமா கவனிப்போம். அவனுடைய கேரக்டர் என்ன? நம்பர் 1, jealousy in heart, பொறாமை இருதயத்தில் இருந்துச்சு. நம்பர் 2, sin in face, பாவம் முகத்துல வெளிப்பட்டுச்சு. நம்பர் 3, test in offering, காணிக்கையில் பரீட்சை பார்க்கப்பட்டான். நம்பர் 4, murder a brother, சொந்த சகோதரனையே கொலை செஞ்சான். நம்பர் 5, lying before God, நான் அறியேன், தேவனுக்கு முன்னால நான் அறியேன்னு பொய் சொன்னான். நம்பர் 6, consequences for act, தண்டனைய ஏத்துக்கிறதுக்கு தயங்கனான். அல்லது அவன் குற்றத்துக்கு தண்டனைய பெற்றான், ஆனா அவன் தண்டனையா கருதல. நம்பர் 7, curse on the ground, அவனால பூமி மறுபடியும் சபிக்கப்பட்டுச்சு. நம்பர் 8, mark for the forgiveness, மன்னிப்புக்கு அடையாளம் பெற்றான். அவ்வளவுதான். இவ்வளவு நடந்த பிறகு கூட தேவன் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. இவ்வளவு நடந்த பிறகு கூட அவன் கேட்டான், என்னை யாருன்னா பார்த்தாங்கன்னா கொன்னுடுவாங்க. அப்ப தேவன் அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்றாரு. இதுதான் கிருபைன்றது, ஃபேவர்ன்றது, காட்ஸ் ஹார்ட்ன்றது. இதுதான் கடவுளுடைய இருதயம் அப்படின்னு சொல்றது. இவ்வளவு செஞ்சிட்டு, இவ்வளவும் பேசிட்டு, இவ்வளவு பெரிய குற்றத்தையும் செஞ்சுட்டு, தேவனுடைய சாபத்தையும் வாங்கிட்டு, தண்டனையும் வாங்கிட்டு, தேவனை விட்டு போயிட்டு, இடத்துல இருந்து துரத்தப்பட்டு, தேவ சமூகத்திலிருந்தும் அகற்றப்பட்ட பிறகு கூட
லாஸ்டா ஒரு காரியத்தை அவன் கேட்டப்ப அந்த கோரிக்கைக்கும் இறங்குறாரு. அதுதான் தேவனுடைய இருதயம். See the heart of God. இவ்வளவு செஞ்சியும் ஒருத்தனை கடைசி வரைக்கும் அவன்கிட்ட பேசிட்டு அவனுக்கு ஒரு ஃபேவர் கொடுக்கிறாரு பாருங்க. இதுதான் காட், இதுதான் தேவன், இதுதான் தெய்வம், இதுதான் தெய்வம். தெய்வத்தின் குணாதிசயம் என்ன? ஆயிரம் பக்கமா ரிசர்ச் பண்ணலாம், ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம். தெய்வத்தின் குணாதிசயம் என்ன தெரியுமா? இவ்வளவும் பாவத்தையும் இவ்வளவு குற்றத்தையும் செய்த பிறகு கூட, இவ்வளவு சாபத்தையும் இவ்வளவு காரியங்களையும் அவன் தலையில வாங்கி கொண்ட பிறகு, வாழ்க்கையில பெற்ற பிறகு கூட, எல்லாவற்றிலிருந்து அவன் துரத்தப்பட்டு அவன் அங்கிருந்து அகற்றப்பட்ட பிறகு கூட அவன் கேட்கிற ஒரு கோரிக்கைக்கு மனம் இறங்கி உதவி செய்கிறாருன்னா இதுதான் ரியல் தெய்வத்தினுடைய இருதயம். இதுதான் உண்மையில உன்னை பெற்றெடுத்த தெய்வத்துக்கு அடையாளம். அடையாளம். சோ லாஸ்ட் கோரிக்கைக்கு கூட அவர் இறங்குறாரு. இறங்கி உன்னை கொன்னு போட்டுருவான்னு பயப்படுறியா? ஓகே ஓகே, காயினை யாரும் தொடக்கூடாது. முகத்துக்குள்ள ஒரு அடையாளம் வைக்கிறேன், நீ எங்க போனாலும் பரவாயில்ல, நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு தேவன் அவனுக்கு ஒரு ஃபேவர் வச்சாரு பாருங்க. இதுதான் பூமியில அவன் வாழ்றதுக்கு கிடைச்ச கிருபை. தேவன் பாவிகளை நேசிக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் தான் அதிகமா கேட்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, ஒரு பெரும் பாவிக்கு ஆரம்பத்திலிருந்து தேவன் எவ்வளவு உதவி செய்கிறாரு. சோ காயினை பற்றிய கேரக்டர் ஒரு காரியம். புதிய ஏற்பாடு இவனை குறிச்சு என்ன கூறுகிறது? புதிய ஏற்பாடு காயினை குறிச்சு என்ன கூறுகிறது? நம்பர் 1, கிவிங். கொடுத்தலை குறிச்சு பேசுறப்ப காயினை குறிச்சு பேசுது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். See, offering, giving. காயினை குறிச்சு பேசுறப்ப ஆபேலின் குறிச்சு பேசுது. ஆனா காயின் என்ன செஞ்சான்? கொடுக்கறதுல, தேவனுக்கு படைக்கிறதுல ஒழுங்கா செய்யல. ஆபேல் ஒழுங்கா செஞ்சான் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இந்த காயின் வாழ்க்கையிலிருந்து என்ன கத்துக்க வேண்டியது இருக்குது? தேவனுக்கு கொடுக்கிற காரியங்கள்ல ஆபேலை போல கொடுக்கணும், காயினை போல கொடுக்க கூடாது. சின்ன வயசுல இருந்து கொடுக்கிறதுக்கு பழகணும். வாலிபன் ஆன பிறகு தொழில் செய்து கொடுக்கணும். காயினை போல கொடுக்க கூடாது, ஆபேலை போல கொடுக்கணும். வாலிப பிள்ளைகளே, நல்ல படிச்ச பிறகு, நீங்க வேலைக்கு போய் சேர்ந்த பிறகு, கை நிறைய சம்பளம் வாங்குறப்ப தேவனுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? ஆபேலை போல கொடுக்குறீங்களா, காயினை போல கொடுக்குறீங்களா? உங்க சம்பளம் எவ்வளோ? நீங்க யாரும் 3 எழுத்துல சம்பளம் வாங்கல, 2000 3000 அப்படின்னு. உங்க அப்பா வாங்கின சின்ன சம்பளம், அந்த சம்பளத்துல தேவனுக்கு கொடுத்தாங்க. ஆனா இப்ப நீங்க வாங்குற 40,000 50,000 1 லட்சம் 2 லட்சம் சம்பளத்துல தேவனுக்கு சரியா எடுத்து வைக்கிற காணிக்கை எவ்வளோ? ஆபேலா நீ காயினா? உன் மனசு பதறணும். இனிமே உன்னுடைய மாத சம்பள கவர் வரும் பொழுது நீ காயினியும் ஆபேலையும் நினை. நீ காயினா ஆபேலா?
உள்நாட்டில் சம்பளம் வாங்குற, வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டில் சம்பளம் வாங்குற. ஆனா நீ தேவனுக்கு கொடுக்கிறப்ப கஷ்டப்பட்டு கொடுக்கிற, உன் முகத்துல சந்தோஷம் இல்லை, தேவனை வஞ்சித்து கொடுக்கிற, கடவுளுக்கு சின்னதா பிச்சை போடுற மாதிரி நினைக்கிற. நீ ஆபேலா, நீ காயினா? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு காயின் ஆபேலை குறித்து கம்பேர் பண்ணி பேசுறப்ப கொடுக்கிற காரியம் ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? ஆரம்பத்துல ஆதியில முதல்ல பலிபீடத்துல ஒருத்தன் வந்து கொடுத்து அந்த கொடுத்தத தேவன் பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த காணிக்கை அங்கீகரிச்சார். அதே போல கூட பிறந்த சகோதரன் ஒருவன், கூடவே தொழில் செஞ்ச சகோதரன் ஒருவன், ஒரே தாயின் வயிற்றில பிறந்த ஒருவன், தாய்க்கும் தந்தைக்கும் தலைமகன் ஒருவன், அவன் வைத்த காணிக்கைய தேவன் அங்கீகரிக்கலையே. அப்ப கடவுளுக்கு காணிக்க கொடுக்கிறப்ப நீ உற்சாகமா கொடுக்கல, உண்மையா கொடுக்கல, நீ உதாரத்துவமா கொடுக்கலனா நீ காயின், நீ ஆபேல் இல்ல. காயினுடைய எண்ணம் உனக்குள்ள இருக்குது, காயின் புத்தி உனக்குள்ள இருக்குது. அதனால தான் ஊழியத்துல உன் காணிக்கல ஆசீர்வாதம் இல்ல. சபையில கொடுக்கிறப்ப நீ எல்லாத்தையும் வஞ்சித்து எடுத்த பிறகு நீ கொஞ்சத்தை கடவுளுக்கு கொடுக்கிற, அதனால பெருசா ஆசீர்வாதம் இல்ல. வியாபாரிகளே, உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வியாபாரம் எவ்வளோ? உங்க லாபம் எவ்வளோ? மாதந்தோறும் உங்க லாபம் எவ்வளோ? வாரந்தோறும் உங்க லாபம் எவ்வளோ? ஒரு நாளைக்கு உங்க லாபம் எவ்வளோ? வருஷத்துல உங்க லாபம் எவ்வளோ? நீங்க அரசாங்கத்துக்கு வருமான வரி கட்டுறீங்க, அதுக்கு முன்னாடி எவ்வளவு பலிபீடத்துல கர்த்தருக்கு உங்க லாபத்துல, உங்க தொழில்ல, உங்க வியாபாரத்துல, உங்க முதலீட்டுல, பலிபீடத்துல எவ்வளவு வருது? நீ காயினா ஆபேலா? காணிக்கையில முதல் எக்ஸாம்பிள் உன்னுடைய கொடுத்தல் தான் உன்னை யாருன்னு காட்டுது. நீ கர்த்தருக்கு எவ்வளவு கொடுக்கிறன்றத வச்சு நீ காயினா ஆபேலான்னு கண்டுபிடிக்க முடியும். நீ கொடு, அப்ப தெரியும் நீ காயினா ஆபேலான்னு. எப்படி கொடுக்கிறன்னு தேவன் பார்க்கிறாரு, அப்ப தெரியும் நீ காயினா ஆபேலான்னு. கிறிஸ்தவங்களை பேசுறேன், ரொம்ப கிறிஸ்தவங்க வறுமையில இருக்கிறப்ப கர்த்தரை சேவிக்கிறீங்க, கஷ்டப்படுறப்போ தேவனை நாடுறீங்க, ஓடி தேடுறீங்க, அப்போ உண்மையா ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குறீங்க. ஆனா நீங்க வளர்ந்த பிறகு, பொருளாதாரம் பெருகின பிறகு, வருமானம் கூடின பிறகு, பிள்ளைங்க பொருளாதாரத்துல வளர்ந்த பிறகு, படித்து வேலையில சேர்ந்த பிறகு நீங்க வீட்டை வாங்குறீங்க, வீடை வாங்கின பின்ன இன்னொரு வீட்டை வாங்குறீங்க, இன்னொரு வீட்டை வாங்கின பிறகு இன்னொரு இடத்தை வாங்குறீங்க, லேண்டுக்கு மேல லேண்டை வாங்குறீங்க, பொருளுக்கு மேல பொருள் வாங்குறீங்க, வியாபாரத்துக்கு மேல வியாபாரத்தை யோசிக்கிறீங்களே. உங்க வருமானத்துல கடவுளுக்கு எவ்வளவு போய் சேருதுன்னு எப்போது யோசித்து இருக்கிறீங்களா? செக் அவுட். நீ காயினா நீ ஆபேலா? அப்போ கொடுக்கிற காரியங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் முன்னால நிக்கிறாங்க. கொடுக்கிற காரியங்கள்ல அவன் மரித்தும் பேசுகிறான், பேசிக்கிட்டே இருக்கிறான். யாரு? ஆபேலு. இனிமே நீங்க உங்களுடைய ஊதிய கவர், உங்க லாபம், உங்க வருமானம், உங்க மாத சம்பளம், உங்களுடைய முதலீடு, உங்களுடைய எல்லாவித வரவுகள், உங்க கையில பணம் பார்க்கிறப்ப ஆபேல் பேசட்டும். மரித்தும் பேசுகிறான் இல்ல, பேசட்டும். தேவனை வஞ்சித்தா உனக்கு ஆசீர்வாதம் இல்ல. என் செய்தியை கேட்கிற உனக்கு நேரா பேசுறேன், தொலைக்காட்சி உட்கார்ந்து பார்க்கிற உனக்கு சேர்த்து நேரா பேசுறேன். தேவனுக்கு கொடுக்காம நீ உன்னையே வளர்க்கணும், உன் தொழிலை வளர்க்கணும், வியாபாரத்தை வளர்க்கணும், உன்னுடைய குடும்பத்தை பிள்ளைகளை வளர்த்து நீ மட்டும் சுகதேவியா வாழணும்னா, சுகபோகமா வாழணும்னா நீ உயிரோட செத்தவன். நீ ஆபேல் இல்ல, காயின். ஏன்னா நீ வஞ்சித்தது தேவனுடையத.
அததான் இந்த பாடம் சொல்லுது. கிவிங். நம்பர் 2, லவ்விங், நேசித்தல். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை வாசிப்போம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஓகே, என்ன சொல்லுது? எதை குறித்து சொல்லுது? ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். அதான் நேசித்தல். உதாரணத்துக்கு எதையோ சொல்லியிருக்கலாம். எப்படி பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் பரிசுத்தவான்க அன்பு கூர்ந்தாங்கன்னு. ஆனா அன்பு கூறுதலுக்கு ஒரு உதாரணத்தை யோவான் எடுக்கிறாரு. அவர் சொல்றப்ப காயின் சொந்த சகோதரனைய பகைச்சான். விசுவாசிகளே, அது போல காயினை போல உங்க கூட இருக்கிற சகோதரர்களை, கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்களை, சகோதரிகளை பகைக்க கூடாது. அதுதான் காயினுக்கு உதாரணம். இது ஏதோ நான் காயின் சொல்றதுனால வெறும் ஆணுக்குன்னு நினைக்க கூடாது. இது வெறும் ஆணுக்கு மட்டும் சொல்றது இல்ல. காயின் ஆணுக்கும் அடையாளம், பெண்ணுக்கும் அடையாளம். நேசத்தை குறிச்சு, சகோதர நேசத்தை குறிச்சு, சகோதர ஐக்கியத்தை குறிச்சு காயினும் ஆபேலுக்கும் இங்க ஒற்றுமைப்படுத்தி பார்க்கப்படுது. என்ன? காயினை போல நேசிக்காத, ஆபேலை போல நேசி. காயினை போல சபைக்குள்ள நேசத்தை காட்டாத இருக்காத. காயின் என்ன? உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. காயின் நேசம். ஏன் ஒற்றுமை இல்லை? காயினுடைய அன்பு மாய்மாலம். உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. உள்ள எரிச்சல், வெளியே பேச்சு வேற. உள்ள பொறாமை, வெளியே பேச்சு வேற. உள்ள பகை, வெளியே பேச்சு வேற. முகநாடி வேறுபட்டு கிடக்குது. சபைக்கு வரவங்க விசுவாசிகள் எப்படி இருக்க கூடாது? காயினை போல நேசத்தை காட்டக்கூடாது. பியூர் லவ், சகோதர சிநேகம், சகோதரி சிநேகம் அப்படின்றது டிவைன் லவ். டிவைன் லவ். நம்ம ஒருத்தரை நேசிக்கணும்னா எதையும் எதிர்பார்த்து நேசிக்க கூடாது. பொருளுக்காக நேசிக்க கூடாது. ஏதாவது கொடுப்பாங்களே அப்படின்னு நேசிக்க கூடாது. ஏதாவது சொல்லிடுவாங்களே அப்படின்னு நேசிக்க கூடாது. பியூர் லவ். பியூர் லவ். உங்க பேச்சில் அந்த அன்பு இருக்கணும், உங்க செயல்ல அந்த அன்பு இருக்கணும். அந்த பியூர் லவ் இருக்க, அதுதான் டிவைன் லவ். அதான் டிவைன் லவ். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறவங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு இருக்குது, அது வேற. அது காயினுடைய அன்பு இல்லை. சபைக்கு வரவங்களுக்கு உள்ள அன்பு இருக்குது, அது டிவைன் லவ், கிரைஸ்ட் லவ். கிறிஸ்து உங்கள அன்பு கூர்ந்தாரே, அந்த அன்பு. அப்போ காயினுடைய அன்பு நமக்குள்ள இருக்க கூடாது. சகல கசப்பும், சகல வேறு, சகல விரோதம். உலகத்துல நமக்கு ஒரு எதிரி கூட இருக்க கூடாது, ஒரே ஒரு எதிரியை தவிர. நான் தேவ பிரசன்னத்திலிருந்து சொல்றேன், இந்த உலகத்துல எனக்கு ஒரு எதிரி கூட இல்ல, ஒரே ஒரு எதிரி, அவன் சாத்தான். இந்த உலகத்துல நான் யாரையுமே வெறுக்கல. யார் என்ன செஞ்சாலும் நான் வெறுக்கல. அவங்கள எனக்கு விரோதமா பேசுவாங்க, நான் வெறுக்கல. எனக்கு விரோதமா குளிப்பறிக்கலாம், நான் வெறுக்கல. ஏன்னா எனக்கு தெரியும் எனக்குள்ள இருக்கிற அன்பு அந்த கிறிஸ்து இயேசு என்ற அன்பு. அதனால தொடர்ந்து அவங்கள நேசிக்க சொல்லுது, இல்ல அவங்கள பார்த்து அமைதியா இருக்க சொல்லுது, அவ்வளவுதான். ஆனால்
காயினுடைய குணாதிசயம் இருக்குது. அந்த எரிச்சல், அந்த முக சுபாவம் மாறுதல், அந்த முகத்தை சுளிக்கிறது, கோபத்தை காட்டுறது, வெறுப்பை பொங்குறது, விரோதத்தை முகத்துல காட்டுறது, செயல்ல காட்டுறது. உங்க வீட்டுல அந்த மாதிரி யாருன்னா இருக்கிறாங்களா? யோசித்து பாருங்க. எத்தனை நாள் நீங்க ஒரே வீட்டுக்குள்ள முகத்திலேயே உங்க வெறுப்பை காட்டி பேசாத இருந்திருக்கிறீங்க? அது காயினுடைய அன்பு. அதுல வெறுப்பு இருக்குது, அதுல வெறுப்பு இருக்குது. பிரதர் சிஸ்டர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஃபாதர் மதர், இன்லாஸ், அப்படியான இருக்கிறீங்களா? நீங்க பேசாத கூட இருக்கலாம், ஆனா உங்க உள்ளத்துல அந்த வெறுப்பு இருக்க கூடாது. நீங்க பேசாத கிராஸ் பண்ணிட்டு போலாம், அமைதியா இருக்கலாம், அவங்களோட கூட உறவாடாத கூட இருக்கலாம், ஆனால் உங்க உள்ளம் இருக்குது, அது நேசிக்கக்கூடிய இருதயமா இருக்கணும். உங்க உள்ளம் இருக்குது, அதுல கள்ளம், கபடு, வஞ்சம், பொறாமை அது இருக்கக்கூடாது. இது கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பு. அதான் புதிய ஏற்பாடு சொல்லுது, உங்கள் இருதயங்களில் அவர் அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது, ஊற்றப்பட்டு இருக்கிறது, ஊற்றி இருக்கிறாரு. லவ்விங், லவ்விங். மூணாவது வாக்கிங். யூதா 11ஆம் வசனம், யூதா 11 எடுங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். யாருக்கு ஐயோ? என்ன வழியில? எல்லாரும் கண்ணில் படுதான வசனம். அது என்ன காயினுடைய வழி? புதிய ஏற்பாட்டில் ஒரு 2-3 இடத்துல தான் அவன் பேரை மென்ஷன் பண்ணி பேசுது வேதம். அது என்ன காயினுடைய வழியில் நடந்து அப்படின்னா, ஒரு சிலருக்கு காயின் ரோல் மாடல். ரோல் மாடல். அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, அங்க அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, இவரு அப்படி இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப காயின் ரோல் மாடல். இங்க எதை பேஸ் பண்ணி ஆக்கியோன் பேசுறாருன்னா, பேக் ஸ்லைடிங் பீப்புள், பின்மாற்றக்காரருக்கு காயின் ரோல் மாடல். பின்மாறி போனவங்களுக்கு காயினுடைய வழியில நடந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க திரும்ப வரவே இல்லை. என்ன சொன்னாலும் வரல, எவ்வளவு கெஞ்சி கூப்பிட்டாலும் வரல, எவ்வளவு பிரசங்கத்தை கேட்கிறாங்க திரும்ப வரல, எவ்வளவு ஜபம் பண்றோம் திரும்ப வரல, எவ்வளவு ஆலோசனை திரும்ப வரல. போயாச்சு, தூரம் போயாச்சு, திரும்ப வரல. லிசன், பேக் ஸ்லைடிங் இஸ் வெரி டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். பாவியா கூட இருக்கலாம், பாவியா கூட இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டுடலாம். ஆனா பேக் ஸ்லைடிங் இருக்குது, அது ரொம்ப 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 டேஞ்சர். ஏன்னா அது எல்லாத்தையும் பார்த்தது, ஜபத்தை பார்த்தது, பிரசங்கத்தை பார்த்தது, அபிஷேகத்தை பார்த்தது, ஞானஸ்தானத்தை பார்த்தது, வல்லமை வரங்கள் எல்லாம் பார்த்தது, ஊழியத்தை பார்த்தது, காணிக்கையை பார்த்தது, எல்லாம் பார்த்துட்டு அது எல்லாம் அறிஞ்சு போயிட்டு தூரம் போய் இதெல்லாம் திரும்ப வராத அளவுக்கு வர வாய்ப்பே இல்லை. அதான் டேஞ்சர். காயினுடைய வழி. காயின் திரும்பி வந்தானா பாருங்க. சகோதரன் ஆபேல் மரிச்சிட்டான், ஆனா பேசுறான். சகோதரன் காயின் மரிக்கல, ஆனா திரும்ப வரல, பேச கூட இல்லை. அப்போ இட்ஸ் a danger, danger. அதனாலதான் 1000 முறை விழுந்தா கூட திரும்ப திரும்ப எழுந்து நின்னுக்கிறது, நின்னுக்க சொல்லுது. அதுக்குதான் வேதம் சொல்லுது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். ஏன்?
அவன் எழுந்து எழுந்து, ஆண்டவரே ஐயோ நான் எங்க போவேன், ஐயோ ஆண்டவரே எனக்கு யார் இருக்கிறாங்க, ஐயோ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஐயோ ஆண்டவரே நான் பண்ணிட்டு தப்பு, ஐயோ ஆண்டவரே உங்க விட்டு போக மாட்டேன், ஐயோ ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதான் நீதிமான். 7 முறை விழுந்தாலும் விழுந்தாலும் எழுந்து 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 தேவனிடத்துல கெஞ்சறான் பாருங்க, திரும்ப எழுந்துப்பான். ஒருவனை எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னு பேதுரு கேட்டப்ப 70 முறை மன்னி. 70 முறை மன்னினா 70 முறை அவன் தப்பு செஞ்சாலும் அவன் எழுந்துப்பான், அவன் மாறுவான். சான்ஸ் கொடு. அப்போ காயினுடைய வழின்றது எவ்வளவுதான் கொடுத்தாலும் மாறாத வழி, தூரம் போயிட்ட வழி, இனி திரும்பி வர வாய்ப்பு இல்லாத வழி. பேக் ஸ்லைடிங் பீப்புளுக்கு அவன் தான் உதாரணம். வாக்கிங் காயினுடைய வழி, அதுதான் நமக்கு வரக்கூடாது, அதுதான் நமக்கு வரக்கூடாது. ஆக புதிய ஏற்பாடு காயினை குறிச்சு சொல்றப்ப கொடுத்தலை குறிச்சு சொல்லுது, நேசித்தலை சொல்லுது, நடத்துதல் சொல்லுது. இதுதான் விசுவாசிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் காயின் வாழ்க்கையிலிருந்து. அப்போ இவைகளுக்கு காயின் நமக்கு முன்னுதாரணமா இருக்கிறான். சரி, இந்த இடத்துல காயினை குறிச்ச செய்தி முடியுது. எந்த இடத்துல? 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆபேலை கொலை செஞ்ச பிறகு, தேவன் அவனை விசாரிச்ச பிறகு, தேவ தண்டனையை கொடுத்த பிறகு, தேவ தண்டனையை காயின் பெற்ற பிறகு அங்க ஒரு முடிவு சம்பவம். அதுக்கு பிறகு இன்னொரு பார்ட் தொடங்குது காயினுடைய லைஃப்ல. என்ன? அதுதான் காயினுடைய வம்சம். காயின் வாழ்க்கையும் காயின் வம்சமும் 2வது பகுதி. காயினுடைய குடும்பம் இப்ப படிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதி ஆகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். இப்ப காயினுடைய குடும்பமும் அவன் வம்சமும் இங்கிருந்து துவங்குது. ஆரம்பத்திலே சொன்னேன், 4ஆம் அதிகாரம் முழுசும் காயினை குறிச்சு தான் அதிகமா படிக்க வேண்டியது இருக்குதுன்னு. ஆதியாகமும் 4ஆம் அதிகாரத்துல துவக்கத்துல ஆபேலை குறிச்ச செய்திகள் இருந்தாலும் அதிகார மையம் முழுவதிலுமே காயினை குறிச்ச செய்திகள். முடிவு, அதிகார முடிவுல சேத்த குறிச்ச செய்தியும் ஏனோச குறிச்ச செய்தியும் இருக்குது. ஆனா முழு அதிகாரத்தின் பெரும்பான்மை பகுதிகளை காயினை குறிச்சு வேதம் சொல்லுது. இப்போ காயின் என்ற தனிப்பட்ட மனிதன், காயின் என்ற ஆதாமின் குமாரன், காயின் என்ற ஆபேலின் சகோதரன், இதை குறிச்சு படிச்ச செய்திகள் முடிஞ்சிட்டு காயின் என்ற ஒரு தனி வம்சத்தின் தலைவன் அப்படின்ற ஒரு பகுதி தொடங்குது இதே அதிகாரத்துல. இங்கிருந்து படிக்க போறோமே, இதுதான் காயினும் அவன் குடும்பம் அவன் வம்சம். the other part, காயினுடைய other part. see, அவன் ஆதாம் ஏவாளுக்கு மூத்த மகன், ஆபேலுக்கு மூத்த சகோதரன். கொலை நடந்துட்டு கொலை பண்ணிட்டான், தேவனிடத்துல தண்டனையும் வாங்கிட்டான். ஆதாம் ஏவாள் அவனை விரும்பி இருப்பாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அவனை அவ்வளோ ஈஸியா அவங்க ஏத்திருக்க முடியாது. அந்த குடும்பத்திலிருந்து அவன் வெளியேற்றப்படுறான். அந்த குடும்பத்தில் அவன் யாராலும் விரும்பப்பட்டிருக்க மாட்டான். அதுக்கு பிறகு அவனுடைய 2ஆம் பகுதி வாழ்க்கை தொடங்குது. அது என்னன்னா, இந்த அதிகாரத்தில் மையத்திலிருந்து கவனிப்போம். 16, காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியேறினான். புதுசா போய் ஒரு தேசத்துல, அதாவது தூர போய் குடியேறான். இனிமே ஆதாம் ஏவாள் குடும்பத்துக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லை. சோ தனி குடும்பம், தனியா போயிட்டான். அதே நேரத்தில்
இது ஒரே நாள்ல நடந்ததா நினைக்க கூடாது, டக்கு டக்குன்னு வேதம் சொல்றதுனால. 17, காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதி ஆகி ஏனோக்கை பெற்றாள். ரொம்ப பேர் கேட்கறது, பல நேரங்கள்ல கேட்கிற கேள்வி மீட்டிங்ல, காயினுடைய மனைவி யார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த இடத்துல காயினுடைய மனைவி யார், அதாவது என்னன்னா காயினுடைய மனைவி மேல அவ்வளோ கரிசனை இவங்களுக்கு, இன்னொருத்தருடைய ஒய்ஃப் மேல எப்ப பாரு விசாரிச்சுனே இருக்கிறாங்க. எத்தனை மீட்டிங் நடத்துங்க, கேள்வி பதில் கேட்போம். கேள்வி பதில் கேட்கிறப்ப எப்படின்னா ஒரு கேள்வி வந்துடும், காயினுடைய மனைவி யார் அப்படின்னு. வேற யார் மனைவி குறித்து கேட்கறதே கிடையாது, ஈவன் ஒருத்த மனைவி தான் கேட்குறாங்க. பைபிள் தெரியாதவங்க இதை சொன்னா புரிஞ்சுப்பாங்களோ புரிஞ்சிக்க மாட்டாங்களோ தெரியல. ஆனா இதை கேட்கறது பைபிள் விசுவாசிகளே கேட்கறது உண்டு, குதர்க்கமா கேட்கறவங்களும் இருப்பாங்க. வேணும்னு காயினுடைய மனைவி யார் அப்படின்னு. லிசன், ஆரம்பம் இது ஒரு நாள் அல்ல, பல வருஷம் வாழ்க்கை ஆச்சா. வேதம் செய்திகளை சொல்லும் பொழுது ஆண்களை மட்டுமே மையப்படுத்துது, பெண்களை அதிகமா மையப்படுத்தல. எந்த செய்தி சொன்னாலும் ஆண்களை முன்னிறுத்தி தான் சொல்லுது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். ஆபிரகாமா பெற்றான்? இல்லையே. அவனா பெற்றான்? இல்ல, கூட ஒய்ஃப் இருந்துச்சு. அப்ப ஒய்ஃப் எங்க? சொல்லலன்றதுனால ஒய்ஃப் இல்லாத வெறும் ஆபிரகாமா பிரசவம் பண்ணாரு? இல்ல, அப்படி எடுத்துக்கூடாது. முழு வேதமும் ஆணை முக்கியத்துவப்படுத்துது. ஏன்னா அந்த தலைமுறையின் தலைவனை தான் ஆணை மையம் கொண்டு வருது. ஆதியாக முதல்ல இருந்தே பார்த்துட்டு வரோம், எப்படி ஒரு ஆண், மேல் மேன் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. ஸோ அதனால தேவனும் அதை கவுண்ட் பண்றாரு, வம்ச வழியிலையும் அந்த கவுண்டிங் வருது. சரி, இங்க ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த மகன் காயின், ஆபேல், சேத் அப்படின்னு வேதம் சொல்லுது. 3 ஆண்களை குறிக்கிறது. கவனிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்றாள். 2ஆம் வசனம் 4:2. பின்பு அவனுடைய சகோதரனாகி ஆபேலை பெற்றாள். ஓகே, 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். இப்ப எத்தனை பிள்ளைங்க ஆதாம் ஏவாளுக்கு? 3. இப்ப 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். யாரைய பெற்றான்? குமாரரையும். எங்க குமாரத்திகளை பத்தி சொல்லலையே, அப்ப குமாரத்திகள் எங்க? அதனால ஆரம்பத்துல இந்த ஆதாம் குடும்பத்திலிருந்து வந்த குமாரத்திகள் ஒருத்திய காயின் மணந்திருக்கணும். இதான் நியதி. ஆரம்பத்துல அது, பின்னாட்கள் அது மாறப்படுது. ஜனத்தொகை பெருகின பிறகு, சமுதாயம் வளர்ந்த பிறகு, நாகரிக பெருக்கத்துல அது மாற்றப்படுது. ஆனா ஆதாமுக்கு பிறந்த குமாரர் குமாரத்திகள் இருக்கிறாங்க. அதன் மூலம் இவங்க அந்த குடும்ப வாழ்க்கையை அமைச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அவங்க தான் முதல், வேற வழியே இல்லை. லிசன், லோத்து மகள்களும் மலையில இருக்கிறப்ப யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சு நமக்கு சந்ததி உண்டாக்க நம்ம தகப்பனிடத்துல சேருவோம் அப்படின்னு மகள்கள் சொல்லி தகப்பனுக்கு மதுவை கொடுத்து அவர்கள் வம்சத்தை உண்டாக்குனாங்களே. காலம் வளர்ந்த பிறகு, நாட்கள், சமுதாயம், கலாச்சாரம் எல்லாம் வளர்ந்த பிறகு
லோத்தின் மகள்கள் தகப்பன் இடத்துல அப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னா, யாருமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஏன் அப்படி நடந்திருக்காது? நடந்திருக்கணும். அதை தான் வேதம் சொல்லி இருக்குது. ஓகே, காயினுடைய வம்சம். இப்போ அவன் நோத் தேசத்துல குடியிருக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. படிப்போம் 17. காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். முதலாவது பையன் காயினுக்கு ஏனோக்கு. அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். நம்பர் 3 ஈராத். காயின், ஏனோக்கு நம்பர் 2, ஈராத் நம்பர் 3. அப்புறம் ஈராத் மெகுயவேலை பெற்றான். மெகுயவேல் மெத்தூசவேலை பெற்றான். மெத்தூசவேல் லாமேக்கை பெற்றான். வெயிட், 18 வரைக்கும் லிசன். காயின் உடைய குடும்பம், அவன் குடியிருந்த தேசம் நோத். அவன் மனைவியை அறிந்தான். அவனுக்கு முதல் மகன் பிறந்தான். மகன் பெயர் ஏனோக்கு. அந்த ஏனோக்குடைய பெயர்ல ஒரு பட்டணத்தை கட்டினான். இப்ப இது ஒரு தனி வம்சம். வம்ச வரலாறுல இவன் சேர்த்துக்கொள்ளப்படல. பையன் ஏனோக்கு, அதனுடைய பொருள், ஏனோக்கு பொருள் ஆசிரியர், டீச்சர் அப்படின்னு சொல்லப்படுது. 2 ஈராத், மெகுயவேல், மெத்துசுவேல். நம்பர் 5 லாமேக்கு. லாமேக்கு வெற்றி வீரன் அப்படின்னு பொருள். இப்போ கவனிங்க, காயின், ஏனோக்கு, ஈராத், மெகுயவேல், மெத்துசுவேல், லாமேக்கு. 1 2 3 4 5 5 தலைமுறை வந்துருச்சு காயினுடைய வம்சத்துல. 5 தலைமுறை. இது தனி தலைமுறை, ஆனா தேவ பக்தி இல்லாத தலைமுறை. ஓகே. லாமேக்கு பொருள் காட்டு மனிதன் அல்லது வெற்றி வீரன். காயினுடைய தலைமுறையை கவனிங்க, 5 தலைமுறை. 1 2 3 4 5. இப்போ லாமேக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. நான் இந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. இதை படிப்போம். 19. லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பேர். ஆதாள் யாபாலை பெற்றாள். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். கவனிக்கணும், லாமேக்கு 2 மனைவிகளை விவாகம் பண்ணாரு. ஒருத்திக்கு பேரு ஆதாள், மற்றொருத்திக்கு பேரு சில்லாள். லாமேக்கு 2 மனைவிகள்ல. இப்போ ஆதாள் யாபாலை பெற்றாள். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுவதற்கும் மந்தை மேய்களுக்கும் தகப்பன். அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர், நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பன். அடுத்த பெண் சில்லாள். சில்லாலும் தூபால் காயினை பெற்றாள். காயின் இல்ல, தூபால் காயின் ஒரு பையன். அவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமால். இப்ப பாருங்க, லாமேக்கு 2 மனைவிகள், ஆதாள், சில்லாள். இந்த 2 மனைவிகளுக்கும் 2 பிள்ளைங்க. அது யார்? ஆதாள். ஆதாள் அப்படின்னா அவளுடைய பெயரினுடைய பொருள் இன்பம், ஒப்பனை அல்லது அலங்காரம். இன்பம் அல்லது ஒப்பனை அல்லது அலங்காரம், பிளஷர் அப்படின்னு பொருள், அடோன்மெண்ட் அப்படின்னு பொருள். ஓகே. சில்லால் விலங்கின் தோல் அல்லது மறைத்திடு, ஹைட் அப்படின்னு பொருள். இந்த 2 பெண்களும் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா, உலகத்திலேயே முதல் ஒரு சமுதாயத்துக்கு தேவையானதை கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய பிள்ளைங்களை உருவாக்கணுங்க இந்த தாய்ங்க 2 பேரும், இந்த ஆதாளும் சில்லாலும். சரி, என்ன கண்டுபிடிச்சாங்க பாருங்க. காயினுடைய வம்சத்துல ஆதாள் யாபாலை பெற்றான். யாபால் அப்படின்னா இவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுவதற்கும்
மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பன். அப்போ ஃபர்ஸ்ட் டென்ட் மேக்கிங்கும் டென்ட்ல வசிக்கிறதுக்கும் கண்டுபிடிச்சது இவங்க தான், யாபால். அது மட்டும் இல்ல, மந்த மேய்க்கிற தொழில்ல இவங்க தான் ஸ்பெஷலைஸ்டா ஆனாங்க. ஸோ பிஸ்னஸ்ல இவங்க பிள்ளைங்க ஒவ்வொன்றும் புது புதுசா கண்டுபிடிக்குது. நாகரிகத்தின் வளர்ச்சி இங்க தான் வளருது. ஓகே, ஆதாள் பெற்ற இன்னொருத்தன் யூபால். இவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பன். அதாவது உலகத்துல மியூசிக் வேர்ல்ட உருவாக்கணுங்க முதல் யூபால் ஃபேமிலி அல்லது யூபால். முதல்ல லிசன், இவங்க யாரும் ஆதாமினுடைய ஃபேமிலியோட வரல, தனி குடும்பம், தனி வம்சம். ஆனா இவங்க கிரியேட் பண்ணி ஒரு சமுதாயத்தை உருவாக்குறாங்க. பட்டணத்தை கட்டுறாங்க, மந்தைய மேய்க்கிற ஃபீல்ட ஆரம்பிக்கிறாங்க, கூடார தொழில் வசிக்கிறதுல கிரியேட் பண்றாங்க, மியூசிக் ஃபீல்டுல புதுசா இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. தேவன் இல்லாத வம்சத்தின் வளர்ச்சி எல்லா வகையிலும் வளருது 5 தலைமுறையில. ஓகே, சில்லால் பெற்றவன் தூபால் காயின். தூபால் காயின் என்பவன் இவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரி. அப்போ மெட்டல் சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு இந்த குடும்பம், இவங்க புதுசா ஒரு காரியங்களை கண்டுபிடிச்சு பிசினஸ்ல பெரிய ஆளா ஆகுறாங்க. இது ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி. இந்த எண்ணம் இருக்குது. இந்த எண்ணம் தேவன் இல்லை, ஆனா உலக பிரகாரமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இவங்க சமுதாயத்தை வளர்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சமுதாயம் இந்த உலகத்திலயும் இருக்குது. தேவன் இல்லை, ஆனா பிசினஸ். எந்த ஃபீல்டில் போனாலும் அவங்க இருப்பாங்க, எந்த ஃபீல்டில் போனாலும் இவங்க இருப்பாங்க. தேவன் இல்லை, ஆனா பிசினஸ் நடக்குது. அந்த மாதிரி அந்த காலத்திலே வந்துட்டாங்க. ஓகே, கவனிப்போம். சில்லால் பெற்றவள் நாமால். ஓகே, காயின் பெற்ற சாபத்தோடு கலந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை கவனிங்க. காயின் சாபம் வாங்கினா, அதே நேரத்தில் 5 தலைமுறையா தேவன் இல்லை, ஆனா அந்த சமுதாயத்துக்கு அந்த சந்ததி பெருசா வளர்ந்து புதுசா கண்டுபிடிச்சு அவங்க சமுதாயத்தை வளர்க்குறாங்க. காயின் பெற்ற சாபத்தோடு கலந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை கவனிங்க. அர்பன் லைஃப். இப்போ அந்த தகப்பனானான் சொன்னமே, அதுக்கு பாருங்க. நம்பர் 1, அர்பன் லைஃப் எப்படி வளர்ந்துச்சு? நகர வாழ்க்கை. நிலத்தை பயிரிடுவதால் வளர்ந்த நகரமும் நகர வாழ்க்கையும். கொஞ்சம் கவனிங்க. காயின் என்ன பயிரிட்டான்? நிலத்தை பயிரிட்டான். போற இடமெல்லாம் நிலத்தை காட்டை அழிச்சு நிலமாக்கி, போற இடமெல்லாம் நிலத்துல கூடார தொழிலை போட்டு, போற இடமெல்லாம் மந்தை மேய்க்கிற தொழிலை விருத்தி ஆக்குனா அர்பன் லைஃப் வளருது. சோ காயினுடைய வம்சத்தாரு ஒரு பெரிய சிட்டி அட்மாஸ்பியரை உருவாக்கி, டவுன் அட்மாஸ்பியரை உருவாக்கி பிசினஸ் டெவலப் பண்றாங்க. அவங்களால வளர்ந்தது அர்பன் லைஃப், நகர வாழ்க்கை. நம்பர் 2, நோமாட்டிக் லைஃப், நாடோடி வாழ்க்கை. அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ற வாழ்க்கைய இவங்க குடும்பமும் இவங்க குடும்பத்தாரும் செஞ்சாங்க. ஒரே இடத்துல இவங்க இல்லை, மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டே போறாங்க. நாடோடிகள் போல ஒரு இடத்துல இல்லை, ஆனா டெவலப் ஆயிட்டு மூவ் பண்ணிக்கிட்டே போறாங்க. சோ நாடோடி வாழ்க்கை, ஒரு இடத்துல இருந்து மறு இடம் குடிபெயரும் வாழ்க்கை. நம்பர் 3, கேட்டல் ரைசிங். மந்தைய வளர்க்குறாங்க. மந்த மேய்ப்பனுக்கு தலைவன் ஆனான் அப்படின்னு வாஸ்தவம். கவனிங்க, மந்த மேய்க்கிற தொழில் அசைவ உணவின் பழக்கம் இவங்க மூலியமா வந்துச்சு.
மந்த மேய்க்கிற தொழிலை பெருக்குனாங்க. பெருக்கி என்ன பண்ணாங்க? உடைகளை தயாரிக்கிறாங்க. சைவ உணவுல இருந்து அசைவ உணவுக்கு மாறுறாங்க. அதுவும் இங்க நடக்குது. சோ பெருக்கத்தினுடைய விளைவு மாற்றங்களுடைய அடையாளம். ஓகே, நம்பர் 4, மெட்டல் ஒர்க்கிங். உலோக தொழில், உலோக கருவிகளின் உருவாக்குதலும் வளர்ச்சியும். மெட்டல் இங்க யாரு கண்டுபிடிச்சது? தூபால் காயின். 22ஆம் வசனம். தூபால் காயின் இரும்பு, பித்தளை முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரி. மெட்டல். நம்பர் 5, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவன்தான். இசை கருவிகள். வாழ்க்கையின் துயரங்களை மறந்து இசை கேட்டு அதுல இசைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ சமுதாயமும் கலாச்சாரமும் நாகரிகமும் கொஞ்சம் கொஞ்சமா வளருது. நம்பர் 6, பாலிகிராமி லைஃப். அப்படின்னா பல திருமண வாழ்க்கை. ஒரு ஆளு பலரை திருமணம் பண்ணலாம் அப்படின்ற பழக்கம் லாமேக்கு தொடங்கி வைக்கிறாரு. அப்ப இவங்க குடும்பத்துல அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. ஒழுங்கற்ற வாழ்வு. ஆச்சா. நம்பர் 7, மெட்டாலிக் வெப்பன்ஸ். உலோக ஆயுதங்கள். பிறரை வீழ்த்த வேண்டும் என்று நினைச்சு உருவாக்கப்படுற ஆயுதங்களும் இங்க உருவாக்கப்படுது. நம்பர் 8, poetic boasting. கவிதை சிந்தனை கூட இங்க வருது. கவிதை சிந்தனைனா என்ன? பேச்சு மொழியின் வளர்ச்சி கவிதையின் அடையாளம். பேச்சு மொழி கவிதையா வளருது. எப்படின்னு கேட்டா பின்னால லாமேக் பேசுவாரு. அதை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போ கவிதை சிந்தனை கூட வளருது. கவிதை எப்போ வரும்? நீங்க நல்ல புலமையில இருந்தா, அறிவு இருந்தா, லாங்குவேஜ் நல்ல ஃப்ளூ இருந்தா, சிந்தனா சக்தி இருந்தா, கவித்துவம் இருந்தா, ரசனத்தன்மை இருந்தா கவிதை எழுத வரும். இங்கேயும் அந்த மக்களுக்கு அது வந்துச்சு. இப்போ ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து லாமேக்குடைய வாழ்க்கையில நடந்ததை கவனிப்போம். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றான். லாமேக்குடைய ஃபேமிலியில 2 மனைவி, ஒவ்வொரு மனைவிக்கும் 2 பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் வாஸ்தவம். திடீர்னு லாமேக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுறாரு. ஆதாளே சில்லாளே, கவனியுங்கள் கவனியுங்கள், எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும் உண்டாக ஒரு வாலிபனை கொண்டேன். காயினுக்கு 7 பழி சுமருமானால் எனக்கு லாமேக்காக எனக்கு 77 பழி சுமரும் அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு ஏன் இவரு இத சொல்லணும்? அவர் ஏதாவது நல்லது சொல்லி இருக்கலாம், ஆனா நல்லது சொல்லல. வார்த்தையை கவனிப்போம். இதான் அவர் பேசின கவிதை. ஆனா கவிதை மொழியில ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஆதாளே சில்லாளே, நான் சொல்லுவதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். யாரு கொன்றது? லாமேக்கு கொன்னாரு. அப்புறம் எனக்கு தழுமுண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். யார் கொலை செஞ்சது? அவர் வாயிலே சொல்றாரு. 24, காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும். ஏன் லாமேக்கு இப்படி சொல்லணும்? ஷார்ட்டா சொல்லுது வேதம். ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. ஆனா மர்டர் அப்படின்னு மட்டும் தெரியுது. லாமேக்கு செஞ்சாரு, மர்டர்னு தெரியுது. ஆனா 2 மர்டர்னு தெரியுது. அவர் வாய் வார்த்தையிலேயே என்னது? எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும் உண்டாக
ஒரு வாலிபனை கொண்டேன். சோ 2 பேரை கொலை பண்ணி இருக்கிறாரு இவரு. என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி சொல்றாரு கேளுங்க. இந்த ஆளு லாமேக்கு வயோதிப காலமான பிறகு கண் பார்வை மங்குது. மங்களா இருக்கிறப்ப இவனுடைய பையன் இருக்கிறான் பாருங்க, 22ஆம் வசனம், தூபால் காயின். அந்த தூபால் காயின் வாலிபனா லாமேக்க கையை பிடிச்சிட்டு வெளியே கூட்டு போறானா. கவனிங்க கவனிங்க, சம்பவத்தை கவனிங்க. லாமேக்குடைய கண்கள் மங்களானப்ப தூபால் காயின் அவரை கையை பிடிச்சி வெளியே கூட்டு போறான். ஒரு நாள் வனாந்தரத்துக்கு போறாங்க. போயிட்டு இருக்கிறப்ப தூரத்துல ஒரு மிருகம் போல அவ கண்ணுக்கு தெரியுது. அப்போ என்னடா இது மிருகம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆக்சுவலி கண்ணு தெரியுது, ஆனா ரொம்ப கிளியரா தெரியல. வில்லை எடுத்து அம்பை எடுத்து இங்கிருந்து அந்த மிருகம் வருது அப்படின்னு சொல்லி நேரா அந்த மிருகத்துக்கு அடிக்கிறாங்க. கண் பார்வை தெளிவா தெரியாததுனால இங்கிருந்து அடிச்ச பிறகு வில்லு போயிட்டு அந்த மிருகத்தின் மேல விழுது. கிட்ட போறாங்க, மிருகம் விழுந்துருச்சுன்னு கிட்ட போய் பார்த்தா அது காயின், ஆபேலுடைய சகோதரன் காயின். அது தங்கள் தகப்பன் காயின். ஐயோ அப்பா காயின், காயினை அடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி வாரி அந்த அதிர்ச்சியில என்ன பண்றான், பக்கத்துல இருந்த பையனை அவன் அந்த அதிர்ச்சியின் சோகத்தை தாங்காத அப்படியே அழுத்த அப்படி இருக்கிட்டப்ப தூபால் காயினும் இறந்துட்டான். ஒரே நேரத்துல கிட்ட போய் பார்த்தா காயின், ஆனா தூரத்துல தெரிஞ்சது மிருகம் போல உருவமா இருந்துச்சு. வில்ல அடிச்சுட்டாங்க. அது தங்கள் முற்பிதா காயின், ஆபேலுடைய சகோதரன் காயின். அது இவங்க அப்பாவுடைய 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 அப்பா தூபால் காயினும் இறந்துட்டான். இந்த சோக செய்திய போய் சொல்றான், எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும் உண்டாக ஒரு வாலிபனை கொன்றேன்றது. அந்த மனுஷனை கொன்றேன்றது காயின், வாலிபனை கொன்றேன்றது தூபால் காயின். 2 பேரையும் அன்எக்ஸ்பெக்டடா மர்டர் பண்ணிட்டது இந்த லாமேக்கு. என்ன சொல்லி முடிக்குது சம்பவம், காயின் ஆபேலுடைய ரத்தத்தை சிந்தினானே, அந்த ரத்த பழி அவனை விடல. தன் சொந்த சகோதரனுடைய ரத்தத்தை எப்படி சிந்தினானோ அதே பூமியில அவன் ரத்தத்துக்காக பழி வாங்கப்பட்டான் தன்னுடைய இறுதி நாட்கள்ல அப்படின்னு சொல்லி காயின் செஞ்ச அந்த ரத்த கொலைக்கு, அந்த பழிக்கு கரெக்டா அதே போல ஒரு ரத்தம் சிந்தி அவன் மரிச்சதா இன்னொரு புஸ்தகத்துல இந்த சம்பவத்தை விளக்கி சொல்லுது. இந்த மீனிங்ல தான் அந்த வசனம் வருது. எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும் உண்டாக ஒரு வாலிபனை கொன்றேன் அப்படின்னு சொல்றது. காயினுக்கே 7 பழி சுமருமானால் எனக்கு 77 பழி சுமரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. இதான் சம்பவம். இந்த சம்பவங்களுக்கெல்லாம் பிறகு ஆதாம் ஏவாளை அறிகிறான். தேவன் அவனுக்கு இன்னொரு பிள்ளை கொடுக்கிறாரு. அந்த பிள்ளை பேரு சேத்து. அந்த சேத்துக்கு இன்னொரு பிள்ளை பிறக்குது, அவன் பேர் ஏனோஸ். சோ இந்த வம்சத்தினுடைய தொடர்ச்சியை தான் 5ஆம் அதிகாரம் பேசுது. 5ஆம் அதிகாரம் பேசுற அந்த தொடர் வம்ச வழியின் பட்டியலில் காயின் இல்லை. இதுக்கு பிறகு ஒரு பெரிய சமுதாயம், பெரிய தலைவர்கள், பெரிய வளர்ச்சி. ஆனால் ஆதாமுக்கு பிறகு ஆபேல் இல்லை, ஆதாமுக்கு பிறகு காயினும் இல்லை. ஆதாமுக்கு பிறகு 3ஆம் மகன் சேத், அவன்தான் ஆதாமின் வம்ச வழியில வருகிறான்.
அந்த வம்ச வழியிலே ஏனோஸ் வருகிறான். அந்த ஆதாமுடைய வம்ச வழியிலே இடம் பெற்றது சேத்து தானே தவிர காயின் அல்ல என்பதை 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். காயினை குறித்து விவரமாய் படிக்க, காயினுடைய வாழ்க்கை எங்களுக்கு பாடமாய் இருக்க எங்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லி பேசினீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு கூட இடைப்பட்டீர், எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் காயினை போல வாழாதபடி, காயினை போல இல்லாதபடி, காயினை போல நடக்காதபடி ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். எங்களுக்கு ஆபேலை போல நீதிமானை போல வாழ உதவி செய்யும். சேத்தை போல வாழ உதவி செய்யும். ஏனோசை போல உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற சந்ததியை உருவாக்குறவர்களாக எங்களுக்கு உதவி செய்யும். இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இவளோடு கூட இருப்பதாக. எங்களில ஒரு காயின் கூட எழும்பக்கூடாது. எங்கள் வீடுகளில ஒரு காயின் கூட உருவாக கூடாது. ஏசுராஜா, எங்களுக்கு இதற்கு உதவி செய்யுங்க அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் சத்தத்தை கேட்டுக்கிருந்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் வீடுகளுக்குள்ள ஒரு காயின் உருவாக கூடாது. ஒரு வாலிபனும் காயினை போல இருக்கக்கூடாது. ஒரு வாலிப பெண்ணும் காயினை போல இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். நம் பிள்ளைகளுடைய இருதயத்தை மாற்றும். அவர்களுக்கு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை தாரும். உற்சாகமான இருதயத்தை தாரும். உண்மையுள்ள இருதயத்தை தாரும். உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. வேலி அடையும், காத்து கொள்ளும். உமக்காகவே எங்களை உருவாக்கும். உமக்காகவே எங்களை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.